Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ஆப்டிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர். சோ இது வந்து ஒரு டிவைஸ். நமக்கு தெரியும் சிம்பிளஸ்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டரை வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா பிரிசம் சொல்லுவோம் இல்லையா? சிம்பிளஸ்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஏன்னா ஒரு பிரிசம் வழியா ஒரு ஒயிட் லைட் போய் விழும்போது அது உள்ள பட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது கலர்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் ஆகும். So we can detect different colors with the help of the prism. அதே மாதிரி இதுவும். அப்ப ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா colored light beams. மீட்டர் அப்படின்னா measuring instrument. ஓகே. சோ இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு வேலையை பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த prism, triangle shape prismோட refractive index. Refractive index நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். refractive index that is denoted by letter small n. சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல mu அப்படின லெட்டர் போட்டுருப்போம். அப்ப ஒரு prismோட ஒரு glass prismோட refractive index கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி by using the grating படிச்சிருக்கோம் இல்லையா? diffraction grating. அந்த gratingல வந்து என்ன ஆகும்? white light பட்டு என்ன ஆகும்? different colors வந்து split ஆகும். அந்த கலர்ஸோட wavelength கால்குலேட் பண்ணலாம். wavelength of colored light beams அப்படினு சொல்லலாம். சோ இந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகே, மெயின் ஸ்பெக்ட்ரோமீட்டர், நாட் தி சிம்பிளஸ்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ரெண்டுமே இருக்கும். சிம்பிளஸ்ட் சிம்பிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படினா பிரிசம், மெயின் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம். சரி, இதுல வந்து 3 டிஃபரண்ட் பார்ட்ஸ் இருக்கு. என்னலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோலிமேட்டர் அப்படினு சொல்லுவோம். கோலிமேட்டர். And the second one prism table and the third one prism table சொல்லுவாங்க, இல்லனா grating table அப்படினு கூட சொல்லுவாங்க. ஏன்னா prism அந்த டேபிள்ல பிளேஸ் பண்ணா prism table சொல்லுவாங்க, grating வந்து அது மேல பிளேஸ் பண்ணா அப்படினா grating table அப்படினு சொல்லுவாங்க. And the third one is telescope. So இந்த telescope வந்து astronomical telescope வகையை சேர்ந்தது இல்லையா? ஸ்பேஸ் ரிலேட்டடான. ஓகே, சோ டயகிராம் உங்களுக்கு வந்து 3D ஸ்ட்ரக்சர் டயகிராம் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம சிம்பிளா போட்டுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோலிமேட்டர். சோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு மெட்டல் ராட் மாதிரி ஒன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப், அதாவது வெர்டிகல் ஸ்லிட் ஷேப்ல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த கேப் இருக்கு இல்லையா? ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ வச்சிருப்பாங்க. இத நம்ம டைட் பண்ணியோ இல்ல லூஸ் பண்ணியோ எந்த டைரக்ஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ணி இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த வெர்டிகல் ஸ்லிட், இந்த ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அந்த ஸ்பேஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இந்த அப்பரன்ஸ் நான் எப்படி காமிக்கிறேன், உனக்கு இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. உங்க டெக்ஸ்ட் புக்கை நீங்க பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? So the light source என்ன பண்ணும்? which emits light into its all possible direction. Actually நம்ம வந்து refractive index calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு prismோட refractive index calculate பண்றதுக்கு monochromatic light source போதும். எனக்கு colored light beams வேண்டாம், polychromatic source தேவையில்லை. பட் wavelength different light beams ஓட wavelength calculate பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம எதை யூஸ் பண்ணனும்? white color light source, polychromatic source. எக்ஸாம்பிள் நம்ம லேபரட்டரியில mercury vapor lamp யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம இங்க ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா? மெயினா இதுதான். சோ ஓகே, எனிவே சோ அப்ப இது என்ன பண்ணும்? லைட்ட வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே எமிட் பண்ணும். அப்ப என்ன ஆகுதுன்னா இதா இருக்கு இல்லையா? இந்த கேப் வழியா வரக்கூடிய லைட் பீமை மட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணும். இந்த இடத்துல என்ன வச்சிருப்போம் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? சோ அப்ப இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட வொர்க் என்ன அப்படின்னா நேரோ பீமை பேரலல் பீமாவும் parallel beam narrow beam-ஆவும் மாத்துறது அதோட வேலை. அப்ப இங்க வரும்போது என்ன ஆகும்? நேரோவா வரும். இப்படி வருதுன்னு வெச்சுங்களேன் இல்லையா? சோ இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த மாதிரி வரும். உள்ள அந்த கேப் வழியா உள்ள பெனிட்ரேட் ஆன ஸ்பேஸ் இருக்கும், சின்ன ஸ்பேஸ், அது வழியா வெளியே வரும். வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல பட்டு எதா வரும்? இந்த மாதிரி parallel rays-ஆ வரும். So these two rays are called parallel rays. இந்த parallel rays மாத்தக்கூடியது யாரோட வேலை அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? சோ இந்த டிவைஸுக்கு பேர் தான் கோலிமேட்டர். கோலிமேட்டர் இன் தமிழ் இணையாக்கி.
நேரோ பீமை பேரலல் பீமா மாத்திருச்சு. இனி இந்த இடத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரிசம் டேபிள். ஒரு டேபிள் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டேபிளை ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கீழே அதை ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா 2 சர்க்குலர் டேபிள் இருக்கும். சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இன்னொன்று இருக்கும். சோ இதுல ஒரு ஸ்கேல் கொடுத்திருப்பாங்க. வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். 2 இருக்கும். இப்படி ஒண்ணு, இந்த மாதிரி ஒண்ணு. ஒண்ணு வந்து வெர்னியர் 1ன்னு எடுத்துப்பாங்க. One is vernier 1 and another one is vernier 2. இதுல மெஷர்மென்ட் கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 1 2 3 4 5 6 7 அப்படி 30 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. 0 to 30. இந்த இடத்துல ஸ்கேல வந்து கிராஜுவேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கேல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. கீழ அதே மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும். சோ அத வந்து மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த பிரிசம் டேபிள்ல நம்ம என்ன வைப்போம்? பிரிசம் வைப்போம். இல்ல நம்ம பிரிசம் யூஸ் பண்றோம், கிரேட்டிங் யூஸ் பண்ணா அது கிரேட்டிங் டேபிள். ஓகே, சோ தி நெக்ஸ்ட் அதுக்கு நேரா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டெலஸ்கோப்பை பிளேஸ் பண்றேன். இது வந்து டெலஸ்கோப். டெலஸ்கோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட் லென்ஸ். இங்க தான் ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் லென்ஸ். சோ இது வந்து ஒரு ஐ லென்ஸ். ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். இது ஐ லென்ஸ். So this is objective lens. Objective lens. So இது வந்து eye lens. Okay, எல்லாட்டாலும் இல்ல. Okay, anyway. Yes, see. So இப்ப என்ன பண்ற அப்படின்னா first எப்படி அந்த apparatus செட் பண்ணனும் அப்படின்னா first இந்த டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஒரு லேப்ல வந்து அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அந்த ரூமோட எண்ட்ல வந்து விண்டோஸ் இருக்கும். இல்ல அந்த விண்டோக்கு வெளியே வந்து ட்ரீஸ் இருக்கும். அதோட லீஃப் இருக்கலாம். சோ அதோட எக்ஸாக்ட் கிளியர் இமேஜ். சோ இதுல வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இத அட்ஜஸ்ட் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டோட கிளியர் இமேஜை கொண்டு வந்துடணும். ஓகேவா? இத அட்ஜஸ்ட் பண்ணனா முன்னும் பின்னும் உள்ளேயும் வெளியும் வரும். அதே மாதிரி இங்கேயும் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருப்பாங்க. இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லென்ஸுக்கும் இந்த வெர்டிகல் கேப் அந்த ஸ்லிட்டுக்கு இன் பிட்வீன் இந்த அந்த ஃபோக்கல் வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனிவே சோ ஓகே. சோ அப்ப டெலஸ்கோப்பை வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்டோட கிளியர் இமேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் இத கரெக்ட்டா செட் பண்ணி இந்த காலிமேட்டருக்கு நேரா வைக்கிறீங்க. ஓகேவா? காலிமேட்டருக்கு நேரா. அப்ப காலிமேட்டருக்கு நேரா வச்சீங்க அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய அந்த லைட் ஸ்ட்ரைட்டா ஒரு லைட் வரும் இல்லையா? சோ அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி நேரா உங்களுக்கு இந்த மாதிரி எங்க வரும்? இதுல வரும். இது அப்படியே உள்ளோடி இந்த இடத்துல வரும். இந்த இடம் பாத்தீங்களா? இதுல ஒரு கிராஸ் வயர் இருக்கும். இந்த ஐ லென்ஸ்ல ஒரு கிராஸ் வயர் பிளஸ் மாதிரி இருக்கும். இந்த கிராஸ் வயர்ல அந்த லைட்டை கோயின்சைட் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல நல்லா பாத்துக்கணும். அதே நேரத்துல இந்த சைடு வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு எண்ட் இங்க 0னா ஒரு இந்த எண்ட் என்ன இருக்கணும்? 0. இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆர் மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிஷன்ஸ் மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். இதா கிளியா? இத வந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப மெயின் ஸ்கேலோட 0 வெர்னியரோட 0. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல வெர்னியரோட 0 அப்படி அப் டு 30 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரெண்டு சைடுமே. பட் மெயின் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ட்ல மட்டும் தான் 0 இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படியே சுத்தி இந்த இடத்துல 350 வரும். 350 அடுத்து 360. ஒன் ரொட்டேஷன் 360. நல்லா பாத்துக்கணும். எப்படி மென்ஷன் பண்ணிருப்பான் தெரியுமா? வெர்னியர் ஸ்கேல்ல ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு மினிட். ஓகே, வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன்ஸோட யூனிட் வந்து மினிட்ல சொல்லுவோம். ஒரு மினிட் டோட்டலி 30 மினிட்ஸ். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கும். அடுத்து 10 டிகிரி. மெயின் ஸ்கேல் டிவிஷனை வந்து டிகிரில சொல்லுவாங்க. இன் டிகிரி. இத இன் மினிட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, டிகிரில எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க 0 இருக்குமா? 0. அப்புறம் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சாரி எப்படி 0. அடுத்த ஸ்மால் டிவிஷன் ஒரு பிக் டிவிஷன் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி 5 6 7 8 9 10. இதுதான் 10 டிகிரி. அப்ப பாருங்க 0 to 10 டிகிரில டோட்டலா 20 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்ப 1 டிவிஷன் 0.5 டிகிரி, 2 டிவிஷன்ஸ் தான் 1 டிகிரி. அப்ப 360 டிகிரினா கிட்டத்தட்ட 720 டிவிஷன்ஸ் இருக்கும். ஆனா ஒரே ஒரு 0 தான் இருக்கும். அப்ப இங்க 0
இப்போ இந்த டேபிள ரொட்டேட் பண்ணீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ல இருக்கக்கூடிய அந்த வெர்னியர் டிவிஷன்ஸ் அப்படியே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு டேபிள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டேபிள ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட அட்டாச்ல தான் இந்த ஸ்கேல் இருக்கும், மெயின் ஸ்கேல். அது அப்படியே உள்ளே ரொட்டேட் ஆகும். இப்போ மெயின் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 0 தான். 0 to 360, 360 னா 350, then again 20 divisions, then 316 எடுத்துக்கணும். அது நல்லா மைண்ட்ல புரிய வச்சுக்கோங்க. அப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா வரக்கூடிய ரேய இதுல நேரா பாக்குறீங்க, கிராஸ் வயர்ல கோயின்சைட் பண்ணனும். இந்த ரேக்கு பேரு தான் டைரக்ட் ரே. இப்ப ரீடிங் எப்படி எடுத்துக்கணும்? வெர்னியர் 1ல, அது இது வெர்னியர் 1 எடுத்துக்குமா, இது வெர்னியர் 1 ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம். இது வெர்னியர் 2னா வெர்னியர் 1ல மெயின் ஸ்கேல் ரீடிங் 0, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு நேரா பார்க்கணும் 0, வெர்னியர் ஸ்கேல் அது கோயின்சிடன்ஸ் 0. அதாவது வெர்னியர் ஸ்கேல்ல எந்த டிவிஷன் மெயின் ஸ்கேல் கூட கோயின்சைட் ஆகுது, எது கோயின்சைட் ஆகுது? 0. அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் 0 டிகிரி, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 0 மினிட். சோ டோட்டல் 0 டிகிரி 0 மினிட். அதே நேரம் பாருங்க, இந்த மெயின் ஸ்கேல் இங்க 0னா இந்த இடத்துல வரும்போது எவ்வளவு இருக்கும்? இந்த இடத்துல மெயின் ஸ்கேலோட 180 இருக்கும். ஏன்னா ஒரு சர்க்கிள்ல ஹாஃப். அப்ப இந்த இடத்துல 0வும் மெயின் ஸ்கேலோட 180யும் கோயின்சைட் ஆகும். இது வெர்னியர் 2 அப்படின்னு எழுதுவாங்க. சரி, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பிரிசம் வைக்கிறேன். இந்த இடத்துல இல்லையா, தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு பிரிசம் வச்சேன் அப்படின்னா பிரிசம் எப்படி வைக்கணும்? இந்த இடம் வந்து ரஃப் சர்ஃபேஸ், இது ரெண்டுமே வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ் இல்லையா. சோ இது என்னது? இந்த இடத்துல பட்டு, இந்த மாதிரி பட்டு, சாரி கரெக்டா இந்த இடத்துல பட்டு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி போகும். ஓகேவா? சோ these two rays are called reflected rays. இப்ப ஸ்ட்ரைட் அந்த ரே உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த டெலஸ்கோப்போட பொசிஷனை சேஞ்ச் பண்றேன், இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்ப இந்த டெலஸ்கோப் மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரேன். ஓகேவா? இந்த இடத்துல கொண்டு வந்து இங்க ஒரு கிராஸ் வயர் இருக்கும் இல்லையா, ஐபீஸ், இதுல ஒரு கிராஸ் வயர் இருக்கும். அந்த கிராஸ் வயர்ல இந்த ரேய வந்து நான் என்ன பண்ணணும்? கோயின்சைட் பண்ணணும். ஓகே, அப்ப இது டைரக்ட் ரே. அப்ப இந்த டைரக்ட் ரேக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் ரே, ஓகே, ரிஃப்ளெக்டட் ரே ஃப்ரம் ஒன் சைடு, இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் A. ஓகேவா? ஆக்சுவலி we know that this is angle of the prism அப்படி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி this is the reflected ray from other side, other face. பிரிசமோட அடுத்த சைடுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தது. இப்ப இதே டெலஸ்கோப்பை இந்த சைடுல மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் உனக்கு என்ன கிடைக்கும்? அதே ரிஃப்ளெக்டட் ரே கிடைக்கும். So this is also the same angle A. So totally the angle between the reflected ray from one side to the other side is what? 2A. மொத்தமா இது எவ்வளவு இருக்கும்? Totally 2A. இத 2 ஆல டிவைட் பண்ணனா we will get the angle of the prism. அது நீங்க எக்ஸ்பெரிமென்ட்ல பாப்பீங்க. இப்போ ஆங்கிள் எப்படி 2A ன்னு பாத்தீங்க அப்படின்னா, see இது ஒரு prism இல்லையா, மூணு சைடுமே வந்து சேமா இருக்கு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்படின்னா கண்டிப்பா the angle of the prism A ஓட வேல்யூ கிட்டத்தட்ட 60 டிகிரி இருக்கும். நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது பாப்பீங்க இல்லையா, ஏன்னா மூணு கார்னர் இன் பிட்வீன் தி ஆங்கிள் 60 60 60 டோட்டலி 180 டிகிரி வரும். சரி, இப்போ ஒரு லைட் ரே இதுல வந்து விழுந்து இந்த மாதிரி போகுது, இதா போகுது இல்லையா, பட்டு இப்படி போகுது, இன்னொரு பேரல் ரேல பட்டு இப்படி போகுது. இது ஏன்னா இத ரெண்டா டிவைட் பண்ண என்ன வரும்? இது A/2. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்தை நான் டிவைட் பண்றேன், அப்ப இது A/2, இது A/2 அப்படிதானே. இந்த பார்ட் A/2னா இந்த பார்ட் A/2. அப்ப இது A/2னா இது என்னது? A/2. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது டோட்டலா 180. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 180ல இது ரெண்டையும் கழிச்சோம்னா அப்படின்னா 180 மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, A/2 plus A/2 என்னது? A. அப்ப இவ்வளவும் 180 minus A. அதே மாதிரி இது என்ன இருக்கும்? the same 180 minus A. பட் ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி. அப்ப 360 டிகிரி is equal to இது ரெண்ட ஆட் பண்ணா இது கிடைக்குமா? 180 minus A plus இது 180 minus A. இந்த ஆங்கிள் தெரியாது, so theta plus theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க ஒரு 180 இருக்கு, இங்க ஒரு 180 இருக்கு. 180 plus 180 எவ்வளவு? 360. 360 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 360 minus 360 equal to minus 2A plus theta. இது கேன்சல் ஆயிரும்.
இப்ப θ அங்க இருக்கட்டும் -2a இங்க கொண்டு வந்தேனா 2a is equal to θ. அப்ப இந்த ஆங்கிள் θ is equal to எவ்வளவு 2a. இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, சோ அதுல பாதி தான் a, கிட்டத்தட்ட 60 டிகிரி வரும். ஓகே, அடுத்து இது வந்து என்னது angle of the prism கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னது angle of the prism கண்டுபிடிச்சேன், a கண்டுபிடிச்சாச்சு. and the second one என்ன தெரியுமா angle of minimum deviation. angle of minimum deviation. minimum deviation that is denoted by letter d. angle of the prism that is a. எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இப்போ இத ஃபுல்லா எடுத்துறணும். தர்க்லியா இந்த டெலஸ்கோப் பொசிஷன் அப்படியே எடுத்துறணும். அதே மாதிரி இதுவும் இங்க இருக்க கூடாது. இது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரே 0 0 080 ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, வெர்னியர் 0 மெயின் ஸ்கேல் 0, வெர்னியர் 0 மெயின் ஸ்கேல் 180 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரிசம் இருக்கு இல்லையா, பிரிசமோட ரஃப் சர்ஃபேஸ் நமக்கு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பிளேஸ் பண்றீங்க. ஓகேவா? சோ அப்ப இதுல வந்து விளக்கூடிய ஒரு லைட் ரே எடுத்தா போதும். இதுல பட்டு ஸ்ட்ரைட்டா தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த பிரிசம் டேபிள ரொட்டேட் பண்ணும்போது இந்த பிரிசமோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன ஆகும், இந்த ரே பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? அப்ப இந்த பிரிசம ரொட்டேட் பண்றீங்க, பிரிசம் டேபிளோட சேர்த்து ரொட்டேட் பண்ணும்போது இங்க வரக்கூடிய ரே ஸ்ட்ரைட்டா வந்த ரே இப்படி போகும். அப்ப டெலஸ்கோப்பையும் கூடவே நகர்த்துறீங்க. ஒரு இடத்துல போயிட்டு அந்த ரே என்ன ஆகும், டர்ன் ஆகும். எந்த இடத்துல டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த டெலஸ்கோப்பை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த கிராஸ் வயர்ல கோயின்சைட் பண்ணுவீங்க. this is the telescope. this is the angle of minimum deviation. அப்ப ஸ்ட்ரைட்டா ரே தெரியும், திருப்பி பிரிசம் டேபிள ரொட்டேட் பண்றீங்க, கூடவே டெலஸ்கோப்பை மூவ் பண்ற. அப்ப முதல்ல தெரிஞ்ச அந்த ரே இப்படியே போகும், போயிட்டு இப்படி வந்துட்டு திருப்பி டர்ன் ஆகி போகும். ஒரே சைடு தான் ரொட்டேட் பண்ணணும். எங்க டர்ன் ஆகி போதோ அந்த இடத்துல டெலஸ்கோப்பை பிளேஸ் பண்ற. சோ அப்ப இன் பிட்வீன் இந்த ஆங்கிள் தான் angle of minimum deviation. இப்ப ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா, நியர்லி 38 to 40 டிகிரி கிடைக்கும். சோ இதுல இருந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, sin of a plus d by 2 divided by sin a by 2. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த அப்பரேட்டஸ் வந்து எக்ஸாக்ட்டா ஹரிசாண்டலா இருக்கிறதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பிரிட் லெவல். மேசன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ரசமட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும், அதுல லிக்விட வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிருப்பாங்க, நடுவுல ஒரு பபிள் இருக்கும். கரெக்டா இது மேல வச்சீங்கன்னா அந்த பபிள் சென்டர்ல வரணும். இந்த லைனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஹரிசாண்டலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து இத பாருங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். Thank you.